வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆரோமலே படத்தை பற்றி. ஆமாம், ஆரோமலைன்ற படம் வந்து சாரங் தியாகோ அவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. டெபியூட் டைரக்டர். அதாவது இதாம்ல வர்கீஸ் தியாகோ அவரோட சன்னு. அவர் வந்து ஜிவிஎம்மோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படியா? அதனால அவர்கிட்ட கேட்டா துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுமா? அது வந்து ஜிவிஎம்முக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சரி, ஓகே. ஆனா ஆரோமலே எப்படிப்பட்ட ஒரு படம் நமக்கு தெரியும். அது ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. எஸ், ஃபீல் குட் மூவி வேணும்னு நினைச்சீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இது வந்து நான் பிரிச்சு பார்க்க விரும்பல, இருந்தாலும் நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன். ஒரு 80s கிட், ஒரு 90s கிட், அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா ஸ்கூல் லைஃப்ல ஒரு சில ஃபன் நடந்திருக்கும். டேய், இந்த படமா? அண்ட் காலேஜ் லைஃப்ல ஒரு சில பில்டப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து இதுல காட்டும் போது எப்படி இருந்ததுன்னா ஒரு நல்ல கனெக்ட் கிடைச்சது. அதனால ஒரே ஃபன்னா இருந்தது. எப்படின்னா எல்லாருமே அப்படி இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நம்ம கேங்ல எவனாவது ஒருத்தர் அப்படி இருந்திருப்பான். கண்டிப்பா. அதனாலதான் ஃபன்னா இருந்தது. ஓகே, லவ் பண்ணாம கண்டிப்பா ஒரு கேங்ல ஒருத்தன் கூட இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, ஒருத்தனாவது இருப்பான். ஆனா ஹைலைட்டே என்னன்னா, சப்போஸ் உங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு வந்து ஒரு பென்சிலோ ஒரு ஷார்ப்னரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா அதெல்லாம் வச்சு லவ் மலருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டே. அப்படிலாம் இருந்ததுதான். இந்த மாதிரிலாம் இருந்தது உண்டுதானுங்க, ஒன்றும் புதுசா நாங்க சொல்லலையே. சொல்ல போனா இப்பதான் படம்லாம் எனக்கு சொன்னா என்கிட்ட அம்புட்டி கதை இருக்கு. கண்டிப்பா பாத்துட்டு இருக்கோம், உங்க எல்லாருக்கிட்டையும் நிறைய கதைகள் இருக்கும். பென்சில்ல இருந்து பெண்ணா மாறணும்னாலே ஃபர்ஸ்ட் நீ ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வந்தாதான் பெண்ணை ஃபர்ஸ்ட் தொட விடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது இல்ல. ஸோ அதெல்லாம் ரிசம்பிள் ஆகும்போது இந்த படத்து வழியா நம்ம கடந்து போகும்போது அது எல்லாமே அப்படியே நம்ம முன்னாடி வந்து போகுதா, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனாலேயே கடைசி வரைக்கும் எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ரொம்பவே இது ஓட்டலாண்டா அப்படின்னு நான் ஓட்டவே இல்லை. இன்னொன்னு உங்க ரன் டைமே 2 hours 7 minutes அந்த மாதிரி வச்சிருந்தது வந்து ஒரு பெரிய பிளஸ். எங்க அம்மா வந்தா திட்டினது இல்ல. இல்ல, மியூசிக்கும் நல்லா தான் திருச்சி மேஞ்சிருந்தாரா அந்த மியூசிக் டைரக்டர் வந்து பேர் என்னது, சித்து குமார். அவர் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை அதுல இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே பார்த்தேன், எல்லாத்துலயும் பிஜிஎம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஜோ கூட அவர் தான் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வேற ஒரு சில இதெல்லாம் கூட இருந்தது. ஆண் பாவம் பொல்லாததும் அவர் தான் பண்ணிருக்காரு. அப்படியா? சரி, ஓகே. மொத்தம் பாருங்க, இது வந்து இப்படி ஒரு படம் வருது, இதோட ட்ரைலர் இதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது. அஸ்வத் சொன்னானேன்னு தான் பார்த்தேன். பார்த்துட்டு டேய் என்னடா இதை பத்தி யாருமே ஷவுட் அவுட் கொடுக்கல. இல்ல ஒன்னும் இல்லைண்ணே, டபுள் மீனிங் வசனம் இல்லை, அசிங்கமான சீன் எதுவுமே இல்லை. அசிங்கமான எந்த அளவுக்கு தெரியுமா சொல்றான், ரொம்ப வல்கரான சீன்ஸ் இல்லை அப்படிங்கிறான். இப்போ அதே மாதிரி 18+ சீன்ஸ் இல்ல, அது வந்து அசிங்கமான சீன் சொல்ல முடியாது இல்ல. அது இல்லண்ணே, இப்ப இவனுங்க வந்து அதுதான் ஒன்னும் இல்லடா. இதுல ஒரு சின்ன சீனுங்க, நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சரி நான் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அவங்க பார்த்து எமோஷனை ஃபீல் பண்ணட்டும். அதை நானே இப்போ சொல்லிட்டேன்னு வையேன். எனக்கு என்னமோ நீ பைத்தியம் மாதிரி தோணுது. அர்ஷத் கானும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. செம்மையா இருந்தது. அது ஒரு பேர் சொல்லுவாரு, செம்மையா இருந்தது. அதாவது யுஎஸ் இதுண்ணே கணேஷ், அது நேம் செம்மையா இருந்தது. இதுதான் அந்த பிக் பாஸ்ல வருவார்ல, கணேஷ் கணேஷ் வெங்கட்ராமன். ஓகே பேர் தான். அதை சொல்லிட்டு ஸ்டைலா கண்ணாடி தான் மட்டும் திரும்பி இவனை அதை ஹீரோ வெள்ள பசலுக்கு கிரிக்கெட் ஆடுவார். அவர் பேர் அதுல சச்சின். Now you become a man. அவுட் ஆயிடுவாரு. சச்சின் பேர் வச்சு அவுட் ஆவாரு. நீ தான் எஸ் தாஸ்னு பேர் வச்சு நல்லா பாடுறியா? சிலதெல்லாம் நல்லா. அதாவது யாரையுமே ஹர்ட் பண்ணல, ஜாலியா இருந்தது. ஃபுல்லா படத்துல காமெடி சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த சீன்ஸ்ல எங்கேயுமே யாரையுமே பாடி ஷேமும் பண்ண மாட்டாங்க. ஆமா, லவ் பண்ண மட்டும் தான் தெரியல, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சு எங்க உயிரை வாங்குங்கடா. எனக்கு இதெல்லாம் ரொம்பவே எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஃபீலோட கொண்டு போனாங்க. ஃபீல் குட் படம். அதான் நீ இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நான் பாக்குறேன். சாங் வருது, சாங்ஸ் எல்லாமே ஸ்டோரியோட சேர்ந்து வருது. அதான் தனியா எங்கேயும் போய் வேற ஊர்ல போய் டான்ஸ்லாம் ஆடல, அதெல்லாம் எதுவும் இல்லை, ஸ்டோரியோட சேர்ந்தே வருது. இல்லைண்ணே, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பையும் அதை பத்தி எக்ஸ்பிளைனே பண்ணாம வெறும் ஒரு 4 ஸ்லைட்ல முடிச்சிட்டாங்க. அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றதுக்கு வந்து ஒரு 2 ஸ்லைடு தான் வரும் சப்புன்னு. ஓகே, அவன் வந்தா என்ன பண்ணுவானுங்க, என்ன எதிர்பார்ப்பானுங்கன்றதை நம்ம அங்கேயே புரிஞ்சுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு ஸ்கூல் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பசங்களை கூட இந்த படத்துக்கு ஜாலியாக கூட்டு போகலாம். கண்டிப்பா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ஆரோமலே. எஸ். அந்த பாட்டு ஆக்சுவலாக உள்ள நான் SRKயோட நியூஸ் வீடியோ பண்ணும்போது கூட அவட்ட சொன்னேன், ஷார்ட் ஸ்பீடு தள்ளனா என்னடா இது எப்படி வந்தா என்னதுன்னு ஓடிட்டு இருக்கு, ட்ரெண்டிங் சாங்ஸ் தானே ஓடும், என்னடா இது என்ன அப்படின்னா கீழே வந்து ட்ராக் நேம் வரும்ல, ஆரோமலே அப்படின்னு போட்டு வந்தது.
ஆரம்பலையா யாரா அப்படிதான் இருந்தது. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ. சரி இந்த படத்தை பாருங்கன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா அடி என்னடா இது நல்லா இருக்கே அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன். அதாவது இவன் தான் என்கிட்ட சொன்னான், நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா அடே நிஜமே நல்லா தான் இருக்கு பாடுறான்னு. சில படம்லாம் பார்க்குற மாதிரி இல்லைண்ணே. கரெக்டு தான், அதனால தான் பார்க்கறது இல்லை. சரி. ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு வருத்தம் தாங்க, இப்படி ஒரு படம் வந்தது அதோட ட்ரைலர் கூட எனக்கு தெரியாது. நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ட்ரைலர் பார்த்தேன். ஓகே சரியா? அப்போ இதுக்கு ஏன் வந்து ஷவுட் அவுட் யாருமே கொடுக்கல அப்படின்னு மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. இது ஏன் யாருமே சொல்லலை, எங்கேயுமே இதை பற்றி நான் ரொம்ப சாலிடாக பார்க்க முடியலையே. ஒரு தியேட்டர்லேயே கூட இதுக்கு பேனர் இருந்ததுன்னா கூட ஒரு பாப்பிங்காக இல்லையே அப்படி சொல்கிறேன். நான் வரதராஜா தேட்டர் வழியாக தான் எங்கள் அப்பாவை கூப்பிட போகிறது, இந்த மாதிரிலாம் வெளில போயிட்டுலாம் வந்துட்டு இருந்தேன். பட் வரதராஜா தேட்டரில் இது ஓடி இருந்திருக்கலாம். ரிலீஸ் ஆகும்போது November 7th ரிலீஸ் ஆயிருந்திருக்கு, ஓடி இருந்திருக்கலாம். பட் நமக்கு தெரியவே இல்லையே. ஒரு சின்ன பாப்பிங் மாதிரியோ இல்லாட்டி வந்து ஒரு அங்கே மட்டும் இல்லைடா, எங்கேயுமே நான் அதை பற்றி பார்க்கலையே. ஆமாம். ஆனால் என்னன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இல்லையோ, அது ஒரு இதுவாயிடுச்சு. சரி பரவாயில்ல. ஆனால் இப்போ பார்க்குற எல்லாருமே இதை வந்து பாராட்டி, அதாவது அதில் இருக்கிற எல்லாரோட ஒர்க்கையும் பாராட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்லீஸ்ட் அந்த டேரக்டர், அந்த மியூசிக் டைரக்டர், அந்த ஆக்டர் ஒவ்வொருத்தருக்குமே ரெக்கக்னிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் தானே? ஸோ அதான் நாங்கள் வந்து பெரிய அது சொல்லுவாங்களே இந்த மூவி வாம்ஃபயர்லாம் கிடையாது. நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச படம் நல்லா இருந்ததுன்னா இவனாவது கொஞ்சம் நிறைய பார்த்துருப்பான், நான் அந்த அளவுக்கு கூட பார்த்தது இல்லை. இருந்தாலும் மனசில் என்ன படுதுன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு ஃபிலிம் எந்தூசியாஸ்டாக தான் அவங்க எப்படிலாம் யோசிப்பாங்கன்னா, இந்த இடத்துல இந்த சீன் வச்சிருக்கலாம், இந்த இடத்துல வந்து இந்த ரூல் ஆஃப் தேர்ட் வச்சிருக்கலாம், இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பைரல் இது வச்சிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல அந்த ஹீரோவை பிளேஸ் பண்ணி இப்படி ஒரு ஷாட் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து கேமரா ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த சீனை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலாம். பட் எனக்கு சத்தியமாக தெரியாது. அதனால நான் பார்த்ததுக்கு எனக்கு எப்படி இருந்தது, எனக்கு எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருந்தது, எந்த அளவுக்கு எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. நான் சில படம்லாம் நான் பார்ப்பேன்டா, டைமே இருக்காதுல்ல. சில ஒர்க்லாம் இருக்கும்போது டைமே இருக்காது. நான் என்ன பண்ணுவேன், அந்த படத்தையே 4 நாள் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா கட் பண்ணி இதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படின்னா, அன்னைக்கே இதை முடிச்சே ஆனண்டா, அதுக்கப்புறம் நான் ரெஸ்யூம் பண்ணிக்கிறேன்டா மற்ற ஒர்க் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes பார்க்கும்போதே எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, ஸ்கூலில் அப்படி தான் இருந்தது. திரும்ப நான் சொல்கிறேன்னா அது காரணம் என்ன, நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. அங்கே ஸ்கூலில் வந்து கிளாஸில் நடந்தாலும் அப்படிதான். இப்போதான் கொஞ்சம் ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ மாறிடுச்சு. அதனால எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் அந்த படத்தை பற்றி நான் அவ்வளோ தூரம் பேசுகிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர், எல்லாம் அல்டி. ஆக்சுவலாக அந்த ஆக்ட்ரஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. செமையா நல்லா. 69 சார், 96 சார். புத்தி எங்க போகுது. அவரு VTV கணேஷ் வேற லெவலு. அவரும் அவரோட ரோலை பிரிச்சு பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த லைஃப் டைம் மேட்ரிமோனியோட ஓனர் CEO MD அவர் வந்து செம்ம பண்ண அவர் அதுக்கு மேல என்னடா காம்பினேஷன் இது, குலாப் ஜாமுன் பீஸா நல்லா இருக்குமா இல்லையா? என்னடா நல்லா இருக்கும், இவன் செத்துருவான்ல, ஐயோ சம்பந்தமே இல்லாத காம்பினேஷன்ல எதையாவது பண்ணி திங்க வேற கொடுக்குறியா அப்படிதான் இருக்கும். செமையா இருந்தது அதெல்லாம். அதான் இது பாரு ஒரு யதார்த்தமான சீனு, ஆனா நம்ம பார்த்ததுமே சிரிச்சிருவோம். ஏன் தெரியுமா, சாப்பிடுப்பா அப்படின்னு என்னன்னு பார்த்தா குலாப் ஜாமுன் பீஸ். அதை கேட்டதுமே நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அவன் மூஞ்சி போற கோணலுக்கும் நம்மளுக்கு அதை பார்த்ததுமே சிரிப்பு வந்துடும். VTV சீனியே ரீக்ரியேட் பண்றேன்னு போயிட்டு அந்த பல்பு வாங்குற மொமெண்ட் அதெல்லாம் அது ஏன் அங்க வந்திருக்கான்னு சொல்லி நரேட் பண்ணுவான். சிம்புவே நரேட் பண்ணிட்டு இருப்பாப்ல இந்த மாதிரி, ஏன் இங்க வந்திருக்காரு, என்ன நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் சிம்புவோட நரேஷன்ல ஆரம்பிக்கிற படம் செம்ம ஃபன்னா இருந்தது. முடியும் போதும் சிம்பு நரேஷன் இருக்கும். சினிமால காட்டுற மாதிரியே லவ் நமக்கும் நடக்காதான்னு எங்கிற பசங்க இருப்பாங்கல்ல. ஆனா செம்ம ஃபண்ணுங்க அதெல்லாம், அந்த ப்ரப்போஸ் பண்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. ஏன்னா நாங்களும் அதுக்கப்புறம் தான் நான் படம் பாக்குற எல்லாருக்கும் என்ன தோணி இருக்குமோ அது உங்களுக்கு தோணும். நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காம போயிடும் இல்லையா. அதனாலதான் என் வாய் வரைக்கும் வந்துருச்சு, அதை சொல்லணும்னு தோணுச்சு. பட் நீங்களே பாருங்களேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். பூச்சட்டியை தூக்குனா என்ன ஆகுன்றது ரியாலிட்டி. அதுதான் செம்ம ஃபன். அதெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு 80,000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா கிளம்பிடலாம். ஐயோ அல்ட்டிங்க. ஸோ ஓவராலாக எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, 2 hours போனது தெரியல. ஒன்று ஃபைட் சீன் ஒன்று கிடையவே கிடையாது பெருசா. நம்ம எங்க அதில் என்னத்த ஃபைட் பார்த்தோம், ஒன்றுமே பெரிய அப்படியே ஃபைட் சீன் மாதிரில எதுவுமே கிடையாது. ஒரு சூப்பரான ஒரு லவ் ட்ராமா, ஒரு மேல் கேரக்டரை சின்ன வயசுலேருந்து காட்டுற மாதிரி அப்படியே அவங்க லைஃப் செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் உடனே 6 to 60 வரைக்கும் நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி இல்லை, ஒரு நார்மலாக ஆஃபீஸ் கோயிங் கையாவே அந்த மாதிரி. சரியா, அவருக்கு கடைசியில் லைஃப்ல வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி. ஓகே, அதான் ஃபீல் குட்டாக முடியுது. நல்ல படம். இதுக்கு முன்னாடி என்ன படம் நடிச்சாங்க எனக்கு தெரியாதுடா. பார்த்தா இப்போ நான் இந்த படம் உடனே என்ன பண்ணேன், என் தங்கச்சிக்கு சஜஸ்ட் பண்ணேன், ஒய்ஃப் சஜஸ்ட் பண்ணேன், எல்லாருக்கும் பண்ணா. முதலும் நீ முடிவும் நீல உள்ள ஹீரோவா அந்த படம் எனக்கும் தெரியாது. கேட்டா எல்லாரும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஆஹா,
அந்த அப்படியா பாட்டு ரொம்ப அதுல ஹிட் அது என்னன்னா ரைட்டுங்க. ஸோ ஏதோ என்னால நான் ஃபீல் பண்ணதை எதுக்கு நம்மளே வச்சுக்கிட்டு அது எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலன்னு தான் சொன்னேன். கொட்டிட்டீங்க. ஆமா, மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரி நான் லீலை பத்தி சொல்லியிருப்பேன். லீலை செமையா இருந்தது. ஆனா அன்னைக்கு எவ்வளவு நல்லா ஸ்கோர் அன்னைக்கு ஏன்னா நான் ரஃப்பான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு ஓடி போயிடும். ரைட்டுங்க. ஸோ நீங்களும் ஆரோம்பிளை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாருக்குமான படமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்படி ஃபோன் வந்து ஒரு மாடல் இருக்கு, அந்த மாடல் வந்து எல்லாருக்குமான மாடலா ஓகே, யாருமே வாங்காமையா இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு கேங் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்குன்னு ஒரு கேங் இருப்பாங்க. அதை நம்பி தான் இந்த வீடியோ நான் இப்போ பண்றேன். போர் அடிக்காது, கண்டிப்பா போர் அடிக்காது, ஜாலியா இருக்கும். ரைட்டுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் சிவபரணி, அஸ்வத், ஆகலாம். நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் மச்சான்.